ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட்ட பத்தி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். யுகே ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமட் வந்து தனது லேபர் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்ல இன்டிஃபினிட் லீவ் டு ரீமெயின் ஐஎல்ஆரை பற்றி பெரிய மாற்றங்களை வந்து அறிவிச்சிருக்கிறா. அதாவது அவாண்ட சொற்கள்ல சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா we are doubling the time for ILR. அதாவது இதுவரைக்கும் 5 வருடங்களா இருந்த குவாலிஃபைங் பீரியட் வந்து இனிமேல் 10 வருஷங்கள் ஆக போகுது. இது வந்து மைக்ரேஷன் பாலிசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். வாட் ஆர் த நியூ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவாண்ட உரையில மைக்ரண்ட்ஸுக்கு வந்து ஐஎல்ஆர் கிடைக்க வேணும்னு சொல்லி சொன்னா சில புதிய கண்டிஷன்ஸை மீட் பண்ண வேண்டி இருக்குமென்னு சொல்லி அவ சொல்லியிருக்கிறா. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். இப்போ வந்து ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூகேக்கு வர இங்கிலீஷ் ப்ரூஃப் வந்து காட்டித்தான் வரீன. ஆனாலுமே இனி வந்து ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்குமென்னு சொல்லி அவ சொல்லியிருக்கிறா. இதன் அர்த்தம் வந்து ஃபியூச்சர்ல எக்ஸாம் லெவல்ஸை கூட கூட்டலாம். அடுத்ததா வந்து கிளீன் கிரிமினல் ரெக்கார்ட். இதுவும் வந்து புதுசு இல்லை. எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லையுமே இது வந்து இருக்குது. ஆனாலும் மீண்டும் வந்து அதை எம்பசைஸ் பண்ணி அவ சொல்லியிருக்கிறா. அடுத்த மூன்றாவதா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நோ பெனிஃபிட்ஸ் கிளைம். இப்பவே லீகல் மைக்ரன்ஸுக்கு என்ஆர்பிஎஃப் நோ ரிசோர்ஸ் டு பப்ளிக் ஃபண்ட்ஸ் சொல்லி விசாவிலேயே மென்ஷன் பண்ணி தான் இருக்குது. ஆனாலும் அவ வந்து தெளிவா சொல்லியிருக்கிறா நாட் அ பெனி இன் பெனிஃபிட்ஸ் சொல்லி சொல்லியிருக்கிறா. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கண்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. வேலை செய்யறது, நேஷனல் இன்சூரன்ஸ் பே பண்றது, டேக்ஸ் பே பண்றது, பிஸ்னஸ் நடத்துறது எல்லாமே ப்ரூஃபா இருக்கும். ஆனா இங்க வந்து அவ சொல்லியிருக்கிறா ஏர்னிங் த ரைட் டு லிவ் ஹியர். எவ்வளவு ஏர்ன் பண்ணினா இதுக்கு குவாலிஃபை ஆகலாம்னு சொல்லி இன்னும் தெளிவா தெரியாது. வாலண்டியரிங் இன் த கம்யூனிட்டி, இதுதான் வந்து புதுசு சர்ப்ரைஸான ஒரு கண்டிஷன். லோக்கல் கம்யூனிட்டி சர்வீஸ்ல கலந்து கொண்டதற்கான ப்ரூஃப் வந்து ஃபியூச்சர்ல கேட்கப்படலாம். அடுத்ததா வந்து கரண்ட் சிச்சுவேஷனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இந்த ஐஎல்ஆர் 10 இயர்ஸ் ப்ரப்போசல் சில மாசங்களுக்கு முதல் வந்து ஒயிட் பேப்பர்ல வெளியிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து பெரிதும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருந்தது. ஒரு பெரிய பெட்டிஷன் கூட நடந்தது. அந்த பெட்டிஷனுக்கு பிறகு வந்து பார்லிமெண்ட் டிபேட் நடந்தது. அப்போ வந்து கவர்மெண்ட் கன்சல்டேஷன் நடக்குது. ஆனால் ஃபைனல் டிசிஷன் இன்னுமே எடுக்கப்படவில்லை என்று சொல்லித்தான் சொல்லியிருந்தது. ஆனால் இப்போ வந்து ஷபானா மஹமட் வந்து நேரடியாக we are doubling the time என்று சொல்லி உறுதியாகவே சொல்லியிருக்கிறா. இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் போலத்தான் தெரியுது. ஆனாலுமே முக்கியமான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து கரண்ட் மைக்ரேஷனை பாதிக்குமா அல்லது நியூ அப்ளிகன்ஸுக்கு மட்டுமா அப்ளை ஆகும்? இது வந்து இன்னுமே ஒஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை. பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்டில் படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ரீஃபார்ம் யூகே ரெண்டுமே கடந்த சில மாதங்களில் ஐஎல்ஆர் பற்றி வந்து பேசிக்கொண்டு தான் இருந்தவ. கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து 10 வருஷம் ஐஎல்ஆரை வந்து 10 வருஷம் ஆக்கணும். அதே நேரத்தில் 15 இயர்ஸில் தான் சிட்டிசன்ஷிப் வழங்கணும்னு சொல்லியிருந்தது. ரீஃபார்ம் யூகே வந்து ஐஎல்ஆரை முழுவதுமாகவே ஸ்டாப் செய்ய வேணும். மைக்ரண்ட்ஸுக்கு வந்து எப்பவுமே விசா ரினியூ செய்து கொண்டே இருக்கணும்னு சொல்லியிருந்தது. இதை பார்த்தாலே ஐஎல்ஆர் வந்து தற்போது ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் மாதிரி ஆகிவிட்டது. ஒவ்வொரு பார்ட்டியுமே தங்களுடைய கடுமையான ப்ரப்போசல்ஸை கொண்டு வந்து இருக்கின. இதில் வந்து ரியல் இம்பேக்ட் ஃபார் மைக்ரண்ட்ஸுக்கு என்ன ரியல் இம்பேக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஐஎல்ஆர் ப்ராசஸ் வந்து இப்போவே மிக கஷ்டமாக தான் இருக்குது. 5 வருஷம் ரூல்ஸ்லேயே மக்கள் வந்து எளிதில் குவாலிஃபை ஆகலை. ஐஎல்ஆர் ஃபீஸ் கூட மிக அதிகமாக தான் இருக்குது.
ஆனா, இப்போ ஒரு அடல்ட்டுக்கும், ஒரு சைல்டுக்குமே £3000 மேல இருக்கு. இது வந்து வருடந்தோறுமே கூடிக்கொண்டு தான் போகுது. ஸோ, எதிர்காலத்துல வந்து புதிய கண்டிஷன்ஸும் சேர்க்கப்பட்டாலுமே, அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து இன்னுமே கஷ்டமாக ஆகும். அதோட ஷபானா மஹமட் வந்து சொன்னது போல, "லிவிங் இன் த யுகே அலோன் இஸ் நாட் இனஃப்." அதாவது 10 வருஷம் யுகேல இருந்தாலும் நீங்கள் வந்து கன்ட்ரிபியூஷன் ப்ரூஃப் காட்டேலேன்னு சொல்லி சொன்னா, ஐஎல்ஆர் வந்து ரிஜெக்ட் ஆகலாம். ஃபைனலா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, லேபர் பார்ட்டி சொன்னது, சில எக்செப்ஷனல் மைக்ரண்ட்ஸ், அதாவது ஹை கன்ட்ரிபியூஷன் செய்யற ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ், இவர்களுக்கு வந்து ஏர்லி செட்டில்மெண்ட் கிடைக்கலாம். அதாவது சிலருக்கு வந்து 5 இயர்ஸ்ல தான் ஐஎல்ஆர் கிடைக்கும். மற்றவர்களுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகும். ஆனா இதற்கான கிரைட்டீரியா இன்னுமே வெளியிடப்படல. மைக்ரேஷன்ஸ் அப்சர்வேட்டரி எஸ்டிமேட்டின் படி இப்ப வந்து யூகேல 4.5 மில்லியன் பீப்புள் வந்து ஐஎல்ஆர் வச்சிருக்கணும். இதுல வந்து சுமார் 4,30,000 பேர் வந்து நான் EU சிட்டிசன்ஸா இருக்கணும். அவர்கள் எல்லாம் கடுமையான ப்ரொசஸை வந்து மீட் பண்ணித்தான் இந்த ஸ்டேட்டஸை பெற்றவர்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஎல்ஆர் சேஞ்சஸ் பற்றி எங்களால் தெளிவாக அறிய வேண்டியது, கன்சல்டேஷன் வந்து இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. ஃபைனல் ரூல்ஸ் இன்னுமே பப்ளிஷ் ஆகல. ஆனால் கவர்மெண்ட்டின் மூட பார்த்தா 10 இயர்ஸ் ஐஎல்ஆர் மற்றும் புதிய கண்டிஷன்ஸ் வாரது உறுதியா தெரியுது. ஸோ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை எப்போவுமே அப்டேட்டாக இருக்க வேணும். ஃப்யூச்சரில் எந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் நான் வந்து உங்களோட உடனடியாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்போதான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.